டி.கே. சிதம்பரனார் பற்றி பார்க்கலாம். இவங்க காலம் 1882லேருந்து 1954 வரைக்கும். இவங்க வழக்கறிஞராக தொழில் புரிஞ்சிருப்பாங்க. தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் இலக்கிய திறனாய்வு முன்னோடி அப்படின்னு சொல்லப்படுறவங்களும் டி.கே. சிதம்பரனார் தான். இவங்களோட ஊர் எதுன்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை. இவங்களோட பெற்றோர் தீத்தாரப்பர், மீனாம்பாள். இவங்க 1930லேருந்து 1935 வரைக்கும் சென்னை மாகாண இந்து அறநிலையத்துறை பாதுகாப்பு ஆணையராக பணியாற்றி இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க வீட்டில் வட்டத்தொட்டி அப்படிங்கிற பேரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்திட்டு வந்திருப்பாங்க. 1927 சென்னை மாகாணத்தோட சட்டமன்ற மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. இவங்களோட கூற்று என்னன்னு பார்த்தோம்னா, தமிழில் எல்லாம் உண்டு, தமிழின் கவிச்சுவைக்கு ஈடுமில்லை இணையுமில்லை, தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் அப்படின்னு சொன்னவங்க ரசிகமணி டி.கே.சி. ரசிகமணி அப்படின்னு சிறப்பிக்கப்பட்டவங்க டி.கே. சிதம்பரனார். அதே மாதிரியே இவங்க வேறு எப்படிலாம் புகழப்படுறாங்கன்னு பார்த்தோம்னா, கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர், இந்த மாதிரியெல்லாம் புகழப்படுறாங்க. இவங்களோட நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா இதய ஒளி, கம்பர் யார். அதே மாதிரியே இவங்க பதிப்பித்த நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா கம்பர் தரும் ராமாயணம், முத்தொள்ளாயிரம். இவங்களை பற்றி 2 பேர் சிறப்பித்து பேசியிருக்காங்க. ஒருத்தவங்க தோமு பாஸ்கர தொண்டைமான். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1961 ரசிகமணி டி.கே.சியின் கடிதங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு தொகுப்பு நூல் வெளியிட்டிருப்பாங்க. இன்னொருத்தவங்க மூத்த எழுத்தாளர் கி. ராஜநாராயணன். இவங்க மாந்தருள் ஒரு அன்னப்பறவை அப்படிங்கிற நூலில் டி.கே.சியை பற்றி சிறப்பாக எழுதியிருப்பாங்க. சில வரிகள் சிறப்பாக எழுதியிருப்பாங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய பார்க்க என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.